ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி ஸ்டடீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் சூரியன். இன்னைக்கு என்னோட குடும்பத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. என்னோட சொந்தங்கள் எல்லாம் விண்வெளியில சேர்ந்தவங்க. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கோள்கள், நிலவுகள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள் மற்றும் சுழலும் தூசிகள், வாயுக்கள். என் குடும்பத்தினர் என்னதான் சுத்தி சுத்தி வருவாங்க. நான் ஒரு நட்சத்திரம். சூரிய குடும்பத்தின் நடுப்பகுதியில தான் நான் வசிக்கிறேன். நான் ஒரு உருண்டை பந்து. நான் மிகவும் சூடாக இருப்பேன். என்னோட வாயுக்கள் ஹைட்ரோஜன் மற்றும் ஹீலியம். நம்ம விண்மீன் மண்டலம் பெயர் மில்கி வே. இதுல 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நான், சூரியன். வானிலை, பருவ காலங்கள், காலநிலை மற்றும் கடல் நீரோட்டங்களை கட்டுப்படுத்துவேன். ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் மூலமா தாவரங்கள் பூமியில உயிர் வாழுது. என்னோட வெப்பம் மற்றும் ஒளி இல்லாம பூமியில உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. என்னோட ஆயுட்காலம் சராசரியா சொல்லணும்னா 10 பில்லியன் வருடங்கள். எனக்கு அப்புறம் சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய குடும்பத்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோள்கள். எல்லா கோள்களும் வட்ட பாதையில சுழலும். இந்த வட்ட பாதைய ஆர்பிட்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்துல முதல் கோள் புதன், மர்க்யூரி. என் அருகில் இருக்கும் கோள் பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு குட்டி கோள். புதனுக்கு நிலா இல்ல. அதே மாதிரி இது என்ன சுத்தி வர 88 நாள் ஆகும். புதனுக்கு வளிமண்டலம் கிடையாது. சூரிய குடும்பத்துல 2வது கோள் வெள்ளி, வீனஸ். கோள்கள்லயே ரொம்ப சூடான கோள் இதுதான். வெள்ளி கோளுக்கு அடுக்கான வளிமண்டலம் இருக்கு. இங்க இருக்கிற சூட்டுக்கு ஈயம் போல உலோகங்கள் உருகிடும். இங்க மலைகள் மற்றும் சேலில் இருக்கும் எரிமலைகள் இருக்கு. வெள்ளிக்கோள் பூமிக்கு எதிர் திசையில தான் சுழலும். இது என்ன சுத்தி வரதுக்கு 225 நாள் ஆகும். புதன் மாதிரியே வெள்ளிக்கும் நிலா கிடையாது. பூமி வாழ்வாதாரம் கொண்ட வீடு. பூமி ஒரு பாறைக்கோள். திடமான மேற்பரப்புல மலைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள் இருக்கு. பூமியோட மேற்பரப்பு 70% தண்ணீரால மூடப்பட்டிருக்கு. பூமியோட வளிமண்டலம் நைட்ரோஜன் மற்றும் ஆக்சிஜனால செய்யப்பட்டிருக்கு. இங்க நிறைய ஆக்சிஜன் இருக்கு உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்காக. பூமியை சுத்தி நிறைய செயற்கைக்கோள், ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸ் இருக்கு. இது எதுக்காகனா வானிலை, காலநிலை, கடல் நீரோட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்க. வாழ்வாதாரத்தை ஆதரிக்கும் ஒரே கோள் பூமி. இது என்னை சுத்தி வரத்துக்கு 365.25 நாட்கள் எடுக்குது. பூமிக்கு ஒரே ஒரு நிலா. செவ்வாய், மார்ஸ், சிவப்பு கோள். இது ஒரு குளிர் பாலைவனம். இதோட அளவு பூமியோட பாதி. செவ்வாயோட தரையில துருள் பிடித்த இரும்பு இருக்கிறதுனாலதான் இத ஒரு சிவப்பு கோள்னு சொல்றோம். செவ்வாய் கோள்ல பருவ காலங்கள், துருவ பனிக்கட்டிகள், செயல் இழந்த எரிமலைகள், பள்ளத்தாக்குகள் மற்றும் வானிலை இருக்கு. செவ்வாய் என்ன சுத்தி வர 687 நாட்கள் எடுக்குது. இதுக்கு 2 நிலாக்கள் இருக்கு. சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள் வியாழன், ஜூபிட்டர். இது ஒரு நட்சத்திரத்துக்கு சமம். ஆனா இதுக்கு எரியிற தன்மை கிடையாது. சுழலும் மேக கோடுகளால மூடப்பட்டிருக்கு. இது ஒரு மாபெரும் வாயு மண்டலம். இதுக்கு திடமான மேற்பரப்பு கிடையாது. வியாழனுக்கும் வளையங்கள் இருக்கு. ஆனா இது கண்ணுக்கு தெரியாது. வியாழனுக்கு 95 நிலவுகள் இருக்கு. அதே மாதிரி இது என்ன சுத்தி வரத்துக்கு 4333 நாட்கள் எடுக்குது. வளையங்கள் இருக்கிற ஒரே கோள் சனி, சாட்டர்ன் மட்டும் கிடையாது. ஆனா நிச்சயமா மிக அழகான வளையங்கள் இந்த சனிக்கு தான் இருக்கு. இது பனிக்கட்டிகளும் பாறைகளாலையும் செய்யப்பட்டிருக்கு. கனமான வளிமண்டலமும் அழகான 7 வளையங்களும் இருக்கு. சனிக்கு 146 நிலவுகள் இருக்கு. அதே மாதிரி 10,756 நாட்கள் எடுக்குது என்ன சுத்தி வர. யுரேனஸ் மிக குளிரான ஒரு கோள். இது மாபெரும் பனிக்கட்டி. இதுல பாயும் பனிக்கட்டிகளும் இருக்கு.
இதோட வளிமண்டலம் ஹீலியம், ஹைட்ரஜன், மீத்தேனால செய்யப்பட்டிருக்கு. மீத்தேன் இருக்கிறதுனால யுரேனஸ் நீல வண்ணத்துல தெரியுது. இது 13 வளையங்களால சூழப்பட்டிருக்கு. பார்க்க ரொம்ப கடினமா இருக்கும். அதே மாதிரி யுரேனஸும் வெள்ளிக்கோள் போல பூமிக்கு எதிர் திசையில தான் சுழலும். யுரேனஸ்க்கு 27 நிலாக்கள் இருக்கு. அதே போல 30,687 நாள் எடுக்கும் என்ன சுத்தி வர. சூரிய குடும்பத்திலேயே மிக தூரமான கோள் நெப்டியூன். இது இருளடைந்த குளிரான பலத்த காத்து வீசும் கோள். நெப்டியூனுக்கும் 6 வளையங்கள் இருக்கு. ஆனா பார்க்க ரொம்ப கடினமா இருக்கும். இது ஒரு மாபெரும் பனிக்கட்டி. நெப்டியூனுக்கு 14 நிலாக்கள் இருக்கு. இது என்ன சுத்தி வர 60,190 நாட்கள் எடுக்கும். பூமியோட இயற்கை துணைக்கோள் நிலா. நிலா தானா பிரகாசிக்காது. இது சூரியன், அதாவது என்னோட ஒளியை தான் பிரதிபலிக்குது. பூமிய நிலா அதோட வட்டப்பாதையில தான் சுழலுது. நிலா பள்ளங்களால மூடி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு வளிமண்டலம் கிடையாது. நிலா 8 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல முதன்மையானது அமாவாசை, வெள்ளிப்பிறை, முதல் காலாண்டு, வளர்ப்பிறை, இடைநிலை கட்டம், முழு நிலவு, குறைந்து வரும் கிப்பஸ், 3வது காலாண்டு, முக்கால் பகுதி. சிறு கோள்கள். இது கோள்களோட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதிகபட்சமான சிறு கோள்கள் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல தான் சுழலுது. இது பார்க்க கரடு முரடாக இருக்கும். இது பல வகையான பாறைகளால் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமா களிமண்ணு, அதே மாதிரி இரும்பு போல உலோகங்களாலையும் செய்யப்பட்டிருக்கு. வால் நட்சத்திரங்கள். இது தூசியாலையும் பனிக்கட்டியாலையும் செய்யப்பட்டிருக்கு. இது சூரியன், அதாவது என்ன சுத்தி வரும் நீளமான வாள்களுக்கு பேர் கொண்டது. விண்கற்கள். வானத்துல இருக்கும் ஒரு கோடு போல ஒளி. இதை எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாறை. இது பூமியோட வளிமண்டலத்துல சுத்தி தெரியுது. என்னை சுற்றி இருக்கும் வாயுக்கள் சிறு ஓடை போல துகள்களை எரியும். அதுதான் சூரிய காற்று. அரோராக்கள் உருவாக இதுதான் காரணம். இது பூமியில இருந்து பார்க்கும்போது வண்ண ஒளிகளா காட்சியளிக்கும். செல்லக்குட்டீஸ், சூரிய குடும்பத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இன்னும் நிறைய கதைகள் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. சீக்கிரமா வேற ஒரு கதையோட உங்களை பார்க்கிறேன். Take care. Lots of love to you. Bye bye.